நாங்கள் தந்தேரஸ்க்கு லக்ஷ்மி பூஜா வந்து ஹாய்ங்க. இன்றைக்கி வந்து நான் சில்வர் ஐட்டம்ஸ் வாங்க போயிருந்தேன். மெயினாக வந்து தீபாவளிக்கு முன்னாடியே வந்து நாங்கள் தந்தேரஸ்க்கு லக்ஷ்மி பூஜா வந்து 5 நாள் நாங்கள் வந்து கொண்டாடுவோம் கலசம் வச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு சில்வர் ஐட்டம்ஸ் மண்ணில் கூட வைப்போம், மண்ணில் கூட வைக்கலாம். பட் இந்த வாட்டி வந்து கொஞ்சம் அதை சேஞ்ச் பண்ணி நம்ம கொஞ்சம் சில்வரில் வைக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை ஆட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரே மாதிரி ஐட்டம் ஒன்றுத்தில் வந்து கோமதி சக்கரம், ஒன்றுத்தில் வந்து குஞ்சா அந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னு ஒரே மாதிரி ஐட்டம் நான் பார்த்துட்ருக்கேன். இன்றைக்கி ஜிஆர்டி போயிருந்தேன். இதை தான் நான் வாங்கினேன், காமிக்கிறேன். எப்படி நான் பில் பண்ணேங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன். மெயினாக பார்த்தீங்கன்னா இதாங்க வாங்கினேன் நான். இதே மாதிரி 2 ஒன்றுத்தில் வந்து குங்குமம், ஒன்றுத்தில் வந்து மஞ்சள் வைக்கிற மாதிரி. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸும் சொல்லிடுறேன். ஒரு அந்த நியூ அரைவலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து வச்சுருந்தாங்க. அதை வந்து பார்த்தா அது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு பார்த்து அதை வாங்கலாம் அப்படின்னு நினச்சேன். வாங்கினதுக்கப்புறம் தான் அது என்ன ஆச்சுன்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஃபைனல் இதில் வந்து சேஞ்ச் பண்ணி இதை நான் வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா ஈச் வந்து 2100 சம்திங், ஒன்று 2100 சம்திங்கு. இது வந்து நான் இது 2 வாங்கினேன் ஒரே மாதிரி. அப்புறம் ஒரு சில்வர் காயின் ஒன்று வாங்கினேன், அதுவும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது, அழகாக இருந்துச்சு. ஒன்றுத்தில் வந்து மஞ்சள், ஒன்றுத்தில் குங்குமம் வைக்கிற மாதிரி. ரொம்ப சின்னது இது. பார்த்தீங்கன்னா 14 or 15 கிராம்ஸ் 2. இதை தவிர வந்து ஒரு சில்வர் காயின் வாங்கினேன். ஸோ நீங்கள் இது பார்த்தீங்கன்னா ஈச் ஒன் பார்த்தீங்கன்னா 2100 2200 அந்த மாதிரி வரும். இது வந்து எல்லாமே சேர்த்து இதுக்கு முன்னாடி வாங்கின ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 கிட்ட போச்சு. இதுவும் 5000 கிட்ட தான் போச்சு. அது 5000 சம்திங் போச்சு. கூட வந்து இந்த காயின் வந்து பார்த்தீங்கன்னா 10 கிராம்ஸ் இதோடு சேர்த்து வந்து போட்டோன்னா பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5000க்கு மேலே போகுது. ஸோ அப்போ வந்து கிஃப்ட்டும் மாறும். 5000 to 10,000 கிஃப்ட் மாறுது. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்க, காயின் வந்து ஆட் ஆகாது, அதனால அதோட கம்மியாக வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் உங்கள்கிட்ட பில்லு காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் காயின், ஒரு 10 கிராம் சில்வர் காயினும் ஒரு சந்தன பேலா, ஒரு குங்குமம் கப் இருக்கு இல்லையா, அது ஒன்றுத்துது. எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 5000 போகுது. இது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் 15 கிராம்ஸுங்க. ஸோ 2250 2250 அந்த மாதிரி வரும். அதை தவிர பார்த்தீங்கன்னா காயின். ஸோ எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 5200 அந்த மாதிரி ஏதோ ஒன்று வரும். 5000 ப்ளஸ் வரும். ஸோ இது 5000 ப்ளஸ் கரெக்டாக போச்சுங்கிறதுனால அவங்க என்ன சொன்னாங்கன்னா, காயின் வந்து அது கன்சிடர் கிடையாது. ஸோ 5000க்குள்ள 2000 to 4000 இருக்கிற கிஃப்ட்டுக்குள்ளே தான் நீங்கள் உங்களது அடங்கும் அப்படின்னாங்க. இந்த மாதிரி இருக்கிறச்சு தான் நம்மளுக்கு வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் நல்லா வேலை பண்ணணுங்க. இதில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நீங்க அந்த பேம்ப்ளேட் எடுத்து பாருங்க. அப்ப 2000 to 4000 வந்து இது ரெண்டுமே சேர்த்தா எனக்கு 2000 to 4000 தான் ஆகுதுங்கிறதுனால நான் பில்லை வந்து ஸ்பிளிட் பண்ண சொல்லிட்டேன். 2 பில்லு தனித்தனியா போட்டு அப்ப 2 கிஃப்ட் கொடுத்துருங்கன்னு. அப்போ நான் வந்து 2000 to 5000 இருக்கிற கிஃப்ட் நான் 2 பில்லு ஸ்பிளிட் பண்ணதுனால எனக்கு 2 கிஃப்ட் வந்துருச்சு. இல்லைனா எனக்கு ஒன்னே தான் வந்திருக்கும். ஒரே பில்லா போட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு ஒன்று தான் வந்திருக்கும். ஏன்னா காயினை அவங்க வந்து காயின்க்கு அவ்வளோ யோசிக்கச்சே நம்மளும் நம்ம பில் போடச்சு அவ்வளோ யோசிக்கணும். அந்த டைம்ல வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருந்தால் பெட்டருங்க நம்மளுக்கு. ஸோ 5650 ஆகுதுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. ஒரு 400 ருபீஸ், ஒரு 600 காயின்க்கு கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ அது வந்து 5000 ஸ்லாபுக்குள்ளே தான் வரும். 5000 ஸ்லாப்க்கு மேலே இருக்கிற கிஃப்ட் கொடுக்க முடியாது. நாங்கள் இப்போ பேம்ப்ளேட் நம்ம பார்க்கலாம். பேம்ப்ளேட்டை பார்த்தீங்களா 1 to 2000, 2 to 5000 ஒன்று இருக்குது. சரியா? இப்போ நான் எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா எந்த 5600 தான் பில் வந்திருக்கு. 2 ஆல் ஐட்டம் அந்த காயினோட சேர்த்து 5600 காயின் வந்து ரிகார்டட் கிடையாது அப்படின்னு அதை மைனஸ் பண்ணிட்டாங்கன்னா 2 to 5000க்குள்ளே வந்துடுது. அப்போ ஐடியலி பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் தான் வரும் எனக்கு. ஸோ எப்போ அவங்க காயின் எல்லாம் நம்ம வாங்கறச்சே அந்த காயின் வந்து ஒரு பாட்டு தான், ரொம்ப சின்ன, மிச்சதெல்லாம் வந்து மேஜர் வாங்கியாச்சு, காயின் வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டு தான். எப்போ அவங்க அப்படி கால்குலேட் பண்ணுறாங்களோ நம்மளும் வந்து அலர்ட்டாக இருந்துட்டு இது வந்து நான் என்ன பண்ணேன், 2 பில்லாக போட்டுடுங்க. அப்போ 2200 3400 2 பில்லாக போட்டுடுங்க. அப்போ 2 கிஃப்ட் வந்துடும் எனக்கு. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்ச வந்து அவங்க வந்து எப்படி கராராக இருக்காங்களோ நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். போன வாட்டி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து 8 கிராம்ஸ் வாங்கினேன். ஃபஸ்ட்டு டே
8 கிராம்ஸ் செயின் வாங்கினேன். நெக்ஸ்ட் டே போய் 8 கிராம்ஸ் அடிஷ்னலாக போய் வாங்கினேன். அடிஷ்னலாக போய் இப்போ வாங்கறச்சே பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தேனோ அதுக்கு நான் கிஃப்ட் வாங்கின்னு வந்துட்டேன். நீங்கள் வந்து கிளியராக வந்து அது ஒத்து வந்ததுன்னா யூ கோ அஹெட், இல்லைனா நீங்கள் வந்து டோன்ட் கோ அஹெட். 2 ஐட்டம் இருந்ததுன்னா நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் பில்லை. ஏன்னா 2 ஐட்டம் இருந்ததுன்னா நீங்கள் ஈஸியாக ரெண்டு நேமில் பில் போட சொல்லுங்கள், இல்லை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. அது ஐடியலாக இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 5000க்கு கம்மியாக அவங்க அந்த காயினை மைனஸ் பண்ணியிருந்தாங்கன்னா 5000க்கு கம்மியாக இருக்கும். 5000 கம்மியாக தான் எனக்கு ஒரே ஒரு கிஃப்ட் தான் வந்திருக்கும். பட் இப்போ 2ஆக நான் ஸ்ப்ளிட் பண்ணதுனால எனக்கு வந்து 2 கிஃப்ட் அதே ஐட்டமில் அதே ஸ்லாபில் 2000 to 5000 ஸ்லாப் இருக்குது. அதே ஸ்லாபில் வந்து எனக்கு 2 கிடச்சிருச்சு. ஸோ உங்களால் இந்த மாதிரி நீங்கள் வந்து கோல்டு வந்து வாங்குறச்சே மேக்ஸிமம் வந்து கேஷ் டிஸ்கவுண்ட்டாகவே வாங்கிக்கோங்க, கிஃப்ட் வாங்கிக்காதீங்க. பட் இந்த மாதிரி சில்வர் வாங்குறச்சே வந்து நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. எனக்கு இது வந்து இப்போ ரொம்ப அவசியம் எப்படி இருந்தாலும். ஏன்னா எனக்கு வந்து இந்த குங்குமமும் மஞ்சளும் போடுற வந்து ஒரு கப்பு எனக்கு தேவைப்பட்டுச்சு. வேஸ்டேஜ் எனக்கும் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் 14% அப்படின்னு போட்டிருக்காங்க. எனக்கு என்னமோ அது கொஞ்சம் ஜாஸ்தி இருந்த மாதிரி தான் தோணிச்சு. பட் ஓகே, அது எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா இது எனக்கு தேவை அப்படின்னு நான் எடுத்துகிட்டு வந்தேன். பட் இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்க வந்து நான் அதே தான் வந்து கோல்டுக்கும் நான் பண்ணினேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. அந்த டைம் வந்து அலர்ட்டாக இருங்க. ஏன்னா ஒரே செகண்டில் வந்து ஒரு பில்லை போட்டுட்டு உடனே இது வராது அப்படின்னு சொல்லச்சு நீங்களும் அலர்ட்டாக இருந்து அதுக்கு தகுந்த மாதிரி டெசிஷனை மாற்றிக்கோங்க. ஏன்னா இது வந்து எண்ட் ஆஃப் தி டே இது நம்மளோட அமௌண்ட்டு தான். இது தவிர பார்த்தீங்கன்னா நான் ஏன் இனிஷியலாக நான் சொன்னேன் லாஸ்ட் மினிட்ல நான் வந்து சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னு. நான் இந்த ஐட்டமே நான் வாங்கலை. நான் இதுக்கு பதிலாக வேறு ஒரு சின்ன இது வாங்கியிருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் 15 கிராம்ஸில் தான் வாங்கியிருந்தேன். பட் அது பார்த்தீங்கன்னா அப்புறம் கடைசியாக சொன்னாங்க 80 டச் அப்படின்னு. ஸோ 80 டச்சுன்னு ஒன்று நான் வந்து அதை சேஞ்ச் பண்ணிட்டேன். அதனோட இதுவும் காமிக்கிறேன் நான். அதை இது தாங்க இது நியூ அரைவலில். இது வந்து 80 டச். இந்த ஃபர்ஸ்ட் டம்ளர் சின்னதாக இருக்குல்ல, அதுதான் நான் முதல்ல செலக்ட் பண்ணேன். அந்த மாதிரி ஒரு 5 வாங்கிட்டு போகணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் பில்லிங் பவுடர் வச்சு தான் பார்த்தேன். அது வந்து 80 டச் அப்படின்னு. பட் ஓகே, அது வந்து 80 80ன்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். 85 கூட இல்லை, 80ன்னு சொன்னாங்க. பட் இது 925 நம்ம வாங்க போகிறோம். 925 நம்ம வாங்கி 14% கொடுக்கறதுக்கும் இதுக்கு வந்து நீங்கள் 4% தான் இதனோட வேஸ்டேஜ்னு சொன்னாங்க. நான் பில் பண்ணி பார்க்கல, ஆனால் 4%ன்னு சொன்னாங்க. ஸோ 10% டிஃப்ரென்ஸ் வந்து வேஸ்டேஜில் வருது. அது வந்து இதில் அட்ஜஸ்ட் ஆகிடும். ஸோ ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. என்னை பொறுத்தவரையிலும் 2 ஒரே தான். பட் இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதுவும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். பட் நான் வாங்கலை. பட் ஆனால் நான் ட்ரை பண்ண போகிறேன். தேங்க்ஸ். இது தாங்க அந்த ஆடி கிஃப்ட். நான் ரொம்பலாம் பார்க்கல. முதல்ல என்ன இருந்ததோ அந்த ஆப்ஷனை கொடுங்கன்னு சொல்லி 2 வாங்கின்னு வந்துட்டேங்க. அதை ஓப்பனும் பண்ணி காமிக்கிறேன். இப்படி இருக்குங்க. சின்னதாக தான் இருக்கும். எவ்வளோ டியூரபிளாக இருக்கும்னு தெரியாது. பட் ஓகேங்க. 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எதானு இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது ஏற்கனவே சேதாரமும் நிறைய தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் ஒரு அளவுக்கு உங்களுக்கு லாஸ் வந்து கவர் ஆகும். தேங்க்ஸ்ங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள்.